வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சென்ட்ரல் மைசூர் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஹரியானா முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் ராஜினாமா. பாஜக ஜனநாயக ஜனதா கட்சி கூட்டணி முறிந்த நிலையில் ராஜினாமா. போதைப்பொருள் புழக்கத்தால் தமிழ்நாடு சீரழிந்து வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போதைப்பொருள் கடத்தலில் பணம் சம்பாதித்துள்ளார் ஜாபர் சாதிக். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர், நாகை தொகுதிகள் ஒதுக்கீடு. மதுராந்தகம் அருகே 3 கல்லூரி மாணவர்கள் பலி. பேருந்தில் தொங்கி சென்றபோது லாரி உரசியதால் பலி என தகவல். தேர்தல் பத்திர விவரங்கள் இன்று மாலைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். SBI வங்கிக்கு உச்சநீதிமன்றம் கெடு. கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் ஆகாய நடைமேடை பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சேகர் பாபு. ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி பர்மிங்காமில் இன்று தொடக்கம். இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை சென்ட்ரல் மைசூரு இடையேயான புதிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். டெல்லியில் இருந்து 85,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை, மைசூர் மற்றும் மங்களூர், திருவனந்தபுரம் உள்ளிட்ட வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். சென்னை, மைசூர் இடையேயான இந்த புதிய வந்தே பாரத் ரயில் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை பெங்களூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும், ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து மைசூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதிய வந்தே பாரத் ரயில் சேவை மூலம் சென்னையிலிருந்து மைசூருக்கு 6 மணி நேரம் 20 நிமிடங்களில் பயணிக்கலாம் என்றும், வாரந்தோறும் இந்த ரயில் புதன்கிழமை மற்றும் இயக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் விவரங்களை இன்று மாலைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என SBIக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறும் முறையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதோடு எந்தெந்த கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் எவ்வளவு நிதி பெற்றுள்ளன என்ற விவரங்களை தாக்கல் செய்ய SBI வங்கிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கூடுதல் அவகாசம் கேட்டு SBI வங்கி மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நாடு முழுவதும் கிளை வங்கிகள் மூலம் பெறப்பட்ட தேர்தல் பத்திரங்களை சேகரித்து சரிபார்க்க உள்ளதாகவும், இதற்காக ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் SBI வங்கி தரப்பில் முறையிடப்பட்டது. இதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடந்த 26 நாட்களாக SBI வங்கி என்ன செய்து கொண்டிருந்தது என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். மேலும் SBI வங்கியின் கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் விவரங்களை இன்று மாலைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என விதித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆகாய நடைமேடை அமைக்கும் பணியை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தையும் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தையும் இணைக்க புதிய நடை மேம்பாலம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் GST சாலையின் குறுக்கே கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தையும் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தையும் இணைக்கும் வகையில் நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் இன்று தொடங்கப்பட்டது. 79 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 220 மீட்டர் நீளத்தில் புதிய நடை மேம்பாலம் அமைப்பதற்கான பூமி பூஜையில் அமைச்சர் சேகர் பாபு பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் 6 ஏக்கர் பரப்பளவில் 12.80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நீரூற்றுகளுடன் கூடிய புதிய பூங்காவையும் அமைச்சர் சேகர் பாபு திறந்து வைத்தார். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர், நாகை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக உடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர், நாகை ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திண்டுக்கல், மதுரை ஆகிய 2 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. போதைப்பொருள் புழக்கத்தால் தமிழ்நாடு சீரழிந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் கருப்பு உடை அணிந்து போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமைதி மாநிலமாக இருந்த தமிழ்நாடு தற்போது போதைப்பொருள் மாநிலமாக மாறியுள்ளது என்றும், போதைப்பொருள் புழக்கத்தால் தமிழ்நாடு சீரழிந்து வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 நாட்களில் மட்டும் தமிழ்நாட்டில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும்,
மாநிலம் முழுவதும் மீண்டும் மீண்டும் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்படுவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மட்டுமே போதைப்பொருளை பறிமுதல் செய்வதாகவும் மாநில காவல்துறை தூங்குவதாக கூறினார். மோடி பிரதமராக தொடர்ந்தால் ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சனம் செய்துள்ளார். மனதின் குரலுக்கு ஓர் இந்தியா குடிமகனின் 108 கேள்விகள் என்ற புத்தகத்தை அமைச்சர் மனோ தங்கராஜ் எழுதியுள்ளார். இந்நிலையில் புத்தக வெளியீட்டு விழா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், சுதந்திர இந்தியாவில் பிரதமர் மோடி பத்திரிகையாளர்களை சந்தித்தது இல்லை என்றும், இதற்கு பதிலாக அவர் மன் கி பாத் மூலமாக மக்களிடம் பேசி வருகிறார். அதில் பெண்கள் முன்னேற்றம் அடையவில்லை என்று கூறும் அவர், பெண்கள் முன்னேற்றம் குறித்து நடவடிக்கை எடுக்க மாட்டார். மேலும் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வேன் என்று கூறுவார். ஆனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறித்து நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்று குற்றம் சாட்டினார். மோடி என்ற நடிகர் நாடகம் நடிப்பது போன்று அழகான வார்த்தைகளை பேசி ஏமாற்றி வருகிறார். எனவே பேசியது பொய் என்று தெரிந்த பின்னும் இந்திய குடிமகனான தான் கேள்வி கேட்டுதான் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளதாகவும், மோடி பிரதமராக தொடர்ந்தால் ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து என்று விமர்சனம் செய்தார். சுதந்திர இந்தியாவில் பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள். மக்கள் பிரச்சனைகள் குறித்து அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள். நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பதிலளிப்பார்கள். இதுதான் இந்திய நாட்டினுடைய வரலாறு. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய பாரதத்தினுடைய பிரதமர் மோடி அவர்கள் என்றைக்கும் பத்திரிகைகளை சந்தித்தது கிடையாது. முக்கிய மக்கள் பிரச்சனைகளுக்கு அவர் எந்த பதிலும் சொல்வது கிடையாது. அதற்கு பதிலாக இந்த மான் கி பாத் என்கின்ற ஒரு நிகழ்வை ரேடியோ மூலமாக மக்களோடு பேசுகின்ற ஒன்றை துவங்கி, அதிமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட 7000 டப்பா பேருந்துகள் விரைவில் மாற்றப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 2.42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மோட்டார் வாகன ஆய்வாளர் பகுதி அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இந்த அலுவலகத்தை அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் கைத்தறி மற்றும் ஆர் காந்தி ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனத்தை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சிவசங்கர், திமுக ஆட்சிக்கு வந்ததும் 4000 பேருந்துகள் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு 100 பேருந்துகள் சென்னையிலும் 150 பேருந்துகள் அடுத்த கட்டமாக பிற மாவட்டங்களில் இயக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் நிதிநிலை அறிக்கையில் கூறிய 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட 7000 டப்பா பேருந்துகள் விரைவில் மாற்றப்படும் என்றும், கூடுதலாக பேருந்துகள் வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கூடுதல் போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருமுறை ஆய்வுக்கூட்டம் நடக்கிறதும் எங்களுக்கு வலியுறுத்தி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் கல்வித்துறையோடு இணைந்து ஆய்வு செய்து தேவைப்படுகிற இடங்களில் கூடுதல் போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பள்ளி துவக்க காலங்களில் தொடர்ந்து பிரச்சனைகள் செய்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் கடந்த ஆண்டு அதெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டும் அதே போல குறைக்கப்படும். ஆனால் போக்குவரத்துறைக்கு இருக்கின்ற நெருக்கடி என்னவென்றால், கொரோனா காலத்திலே தனியார் பள்ளியிலே படித்த மாணவர்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய சூழலில் அவர்களால் தொடர்ந்து அங்கே கல்வி பயில முடியாத நிலை இருந்தபொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கல்வி கட்டணத்தை கட்டாமல் அரசு பள்ளிகளுக்கு மாறலாம் என்று அப்பொழுது அறிவித்தார்கள். அதனால் அந்த நேரத்திலே அரசு பள்ளிகளிலே கூடுதல் சேர்க்கை ஏற்பட்டது. புதுக்கோட்டை அருகே பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டத்தில் அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூரில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் மாசி திருவிழா கடந்த மாதம் 3ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய நிலையில் தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தை தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். மேலும் மா, பலா, வாழை என முக்கணிகள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் வீற்றிருக்க குதிரை ஆட்டம், வான வேடிக்கை மற்றும் மங்கள இசை முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இதில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி, பராசக்தி, அரோகரா என்ற பக்தி கரகோசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வாழப்பாடி அருகே கஞ்சா அருந்தியவர்களை தட்டி கேட்ட விவசாயியை பீர்பாட்டிலால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சின்ன கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பெருமாள். இவரின் தோட்டம் அருகே அதே பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் அவரது நண்பர்களுடன் மது மற்றும் கஞ்சா போதையில் தகாத வார்த்தைகளால் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை கேட்ட பெருமாள் குடியிருப்பு பகுதிகளில் மது அருந்துவது, ஆபாசமாக பேசுவது தவறு என சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ரஞ்சித்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் பீர்பாட்டிலால் பெருமாளை வலதுகையில் குத்தியுள்ளனர்.
இதில் காயமடைந்த பெருமாள் வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக ஏத்தாப்பூர் போலீசார் ரஞ்சித்குமார் மற்றும் அவரது நண்பர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் பச்சையப்பன் அறக்கட்டளை செயலாளர் துரைக்கண்ணு எழுதிய நூல் வெளியீடு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரி கலையரங்கத்தில் பச்சையப்பன் அறக்கட்டளை செயலாளர் துரைக்கண்ணு எழுதிய நிற்க அதற்கு தக நூல் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அண்ணாநகர் தமிழ் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்ணாநகர் தமிழ் சங்கத்தின் தலைவர் ராமலிங்கனார் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் அண்ணாநகர் தமிழ் சங்கத்தின் செயலாளர் அரிமா துரைராஜுலு, கல்லூரியின் முதல்வர் ஆண்டவர், நெய்வேலி கலை அறிவியல் கல்லூரி ஆய்வறிஞர் மருதூர் ரங்கராசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் பேராசிரியர் அரசு, ஆசிரியர் அரங்க மல்லிகா, நூலாசிரியர் துரைக்கண்ணு மற்றும் முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பட்டுக்கோட்டை அருகே பெண்கள் 2 மணி நேரம் இடைவிடாது கோலாட்டம் ஆடி அசத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த நடுவிக்கோட்டை கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நாட்டியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 48ஆம் நாள் மண்டல பூஜை பூர்த்தி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ நாட்டியம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து பெரிய தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் வள்ளி கும்மியாட்டம் போல் நடுவிக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே இடத்தில் சீருடை அணிந்து சுமார் 2 மணி நேரம் இடைவிடாது 20 திரை இசை பாடல்களுக்கு கோலாட்டம் ஆடி அசத்தினர். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் நடிகோட்டை கிராமத்தில் பல நூற்றாண்டுகள் முன்பு நடிகோட்டை நாடியம்மன் கோயிலில் நாங்கள் திருவிழா பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நாடியம்மன் கோயிலிட்டு 12 வருஷம் கட்டி 12ஆம் வருஷம் பூர்த்தி செய்து மறு கும்பாபிஷேகம் அந்த மண்டல பூஜையானது இன்றைய சிறந்த விழா 48 நாள் நிகழ்ச்சியானது நாங்கள் கும்மி பாட்டு எங்கள் கிராமத்து பெண்கள் சார்பாக கும்மி பாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறோம். இது பேர் கோவை மாவட்டத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. டெல்டா மாவட்டத்தில் இதுவரை நிகழ்ச்சி நடந்ததில்லை. அது விமர்சையாக இந்த கொங்கு மாவட்டத்தில் உள்ளதை அது அந்த மாதிரி டெல்டா மாவட்டத்தில் இல்லைனால நாங்கள் இப்போ நடிகோட்டை கிராமத்தை நிகழ்ச்சியை கும்மியை நடத்தி இன்னைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் எங்கள் பெண்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்குது. திமுகவினர் தவறு செய்ததால் பயப்படுவதாக பேசிய பாஜக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் ஏசிஎஸ் குழுமம் மற்றும் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் தலைமையில் இலவச மருத்துவமனை, இலவச திருமண மண்டபம் உள்ளிட்டவைகள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய பாஜக துணைத் தலைவர் சிவராஜ் சிங் சௌகான் கலந்து கொண்டு கல்வெட்டை திறந்து வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய பாஜக துணைத் தலைவர் சிவராஜ் சிங் சௌகான் கலந்து கொண்டு கல்வெட்டை திறந்து வைத்தார். இதில் பாஜக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு மற்றும் திரைப்பட இயக்குநர் சுந்தர் சி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய பாஜக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு, போதைப் பொருளால் தமிழகம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அதனை தடுக்கும் வகையில் பாஜக மற்றும் ஏசி சண்முகம் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் திமுகவினர் தவறு செய்ததால் பயப்படுகின்றனர் என்றும் மழையில் கனம் இருந்தால் பயம் இருக்கத்தான் செய்யும் என்று விமர்சனம் செய்தார். கோவையில் இருதய நோய் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஓடினர். கோவை துடியலூரில் இருதய நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ரன் ஃபார் ஹார்ட் என்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தனியார் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் என 2 பிரிவுகளில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் ஆண்கள், பெண்கள், காவல் ஆணையர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஓடினர். கொடைக்கானலில் குணா குகைக்குள் தடையை மீறி நுழைந்த 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படத்தை பார்த்த பலரும் கொடைக்கானல் குணா குகை பார்வையிட வருவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜல்லிக்கல் கிராமத்தைச் சேர்ந்த பாரத் மற்றும் அவரின் நண்பர்களான பையூரைச் சேர்ந்த விஜய், ராணிப்பேட்டை மலமேடு பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் ஆகியோர் குணா குகை பகுதிக்கு சுற்றுலாக்கு சென்றுள்ளனர். அப்போது 3 பேரும் குணா குகையை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்பு வேலிகளை தாண்டி தடையை மீறி உள்ளே சென்றனர். குணா குகைக்கு செல்லும் பாதையில் நின்றபடி அவர்கள் புகைப்படம் எடுத்தனர். அதைத் தொடர்ந்து குணா குகையின் உட்புற பகுதிக்கும் அவர்கள் செல்ல முயன்றனர். அப்போது குணா குகை பகுதியில் திடீர் ரோந்து சென்ற வனத்துறையினர் 3 வாலிபர்களும் மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படத்தை பார்த்து குணா குகையை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ளே நுழைய முயன்றதாக தெரிவித்தனர். இதனையடுத்து வன உயிரின பாதுகாப்பு சட்டம் மற்றும் வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 பேரை கைது செய்தனர். ஆத்தூரில் புதிதாக கட்டப்பட்ட அறிவுசார் மையத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை பகுதியில் கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,95,00,000 மதிப்பீட்டில் நூலகம் மற்றும் அறிவு சார்ந்த மையம் கட்டிட பணிகள் முடிவுற்றது. இந்நிலையில் போட்டித் தேர்வுக்கு பயிலும் மாணவ மாணவிகள் அறிவுசார் மைய கட்டிடத்தை திறந்து வைக்க கோரி விடுத்திருந்தனர். இதனையடுத்து தருமபுரி அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின்
காணொலி காட்சி மூலம் அறிவுசார் மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் ஆத்தூர் நகரமன்ற தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். நிலக்கோட்டையில் முதல்வரின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்கும் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த கொடை ரோட்டில் தமிழக முதல்வரின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பிரச்சார பொதுக்கூட்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை நிலைய பேச்சாளர் போடி காமராஜ் கலந்து கொண்டு தமிழக அரசின் சாதனை திட்டங்கள் மற்றும் நிதிநிலை அறிக்கை பற்றி விளக்கி பேசினார். இந்நிகழ்ச்சியின் மாவட்ட துணை செயலாளர் நாகராஜன், நகர செயலாளர் விஜயகுமார் மற்றும் மாவட்ட பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் பயணிகள் ஆட்டோவில் நீர்மோர் வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் ஓடும் பயணிகள் ஆட்டோவில் நீர்மோர் வழங்கும் புதிய திட்டத்தை துவக்கி ஆச்சரியப்படுத்தி உள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக துவங்கப்பட்ட ஆட்டோவில் நீர்மோர் திட்டத்தை தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் மற்றும் இளைஞரணி தலைவர் பாபு ஆகியோர் துவக்கி வைத்தனர். முதல் கட்டமாக 5 ஆட்டோக்களில் துவங்கியுள்ள இந்த நீர்மோர் திட்டம் படிப்படியாக புறநகர் மற்றும் நகர் பகுதிகளில் செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தனர். பயணிகள் ஆட்டோவில் துவங்கப்பட்டுள்ள இந்த நீர்மோர் வழங்கும் திட்டத்தை பொதுமக்கள் பலர் பாராட்டினர். பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் என்ற கழக தலைவர் தளபதி அவர்களின் தாரக மந்திரத்தின் அடிப்படையில் இன்று கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்கி அவர்களின் ஆலோசனைப்படி இன்று கோவை மதுக்கரை ஒன்றியத்தில் இளைஞரணி சார்பில் நீர்மோர் ஆட்டோவில் 5 ஆட்டோக்களில் நீர்மோர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இது 2வது வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். பொள்ளாச்சி அருகே தார் சாலை அமைக்க கோரி பொதுமக்கள் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஜமீன் ஊத்துக்குளி பேரூராட்சிக்கு உட்பட்ட MMG, MS உள்ளிட்ட காலனியில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் குடியிருந்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் ஜமீன் ஊத்துக்குளி பேரூராட்சி சார்பில் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நிதி ஒதுக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் இதுவரை தார் சாலை அமைக்கப்படவில்லை என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தார் சாலை அமைக்காமல் இருப்பதால் பள்ளி செல்லும் வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு செல்ல முடியாத நிலை இருப்பதாகவும் உடனடியாக தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவத்தை கண்டித்து கடலூரில் அரசு கல்லூரி மாணவர்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதனை கண்டித்து கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் உள்ள அரசு பெரியார் கலை கல்லூரியில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரி வளாகத்திற்குள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்ததை கண்டித்தும், கஞ்சா விற்பனையை தடுக்க தவறிய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து தேவனாம்பட்டினம் போலீசார் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை எச்சரித்தனர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் கல்லூரி வளாகத்தில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்க சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாவட்ட தலைவர் லால் பகதூர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை போராட்ட குழு தலைவர் ரவி துவங்கி வைத்தார். ஆர்ப்பாட்டத்தில் ரேஷன் கடை பணியாளர்களின் பிரச்சினைகளை கண்டறிய குழு அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களின் ஊதிய உயர்வை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் திரளான பணியாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்க மாவட்ட செயலாளர் தர்மலிங்கம் பேசியதாவது: மாநில அரசாங்கத்தை இந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து பொதுப்பணிநிலை திறனில் உள்ள குளறுபடிகளை நீக்கி அனைத்து பணியாளர்களுக்கும் நல்லதொரு தீர்வை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடக்க கூட்டுறவு கடன் சங்கம் நகர கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஊதிய உயர்வு அமல்படுத்த வேண்டும். நகர கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு ஊதிய ஒப்பந்த காலம் முடிந்து சுமார் 2 ஆண்டு காலம் ஆகிறது. இன்றைக்கு வரை அந்த குழுவினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் அவர்கள் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். ஆகவே பதிவாளர் அவர்களே, உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்ளுகிறோம். தமிழக அரசு செவனே செய்ய காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கவனத்திற்கு இந்த பதிவாளர் அலுவலகம் அதை கோப்புகளை கொண்டு சேர்த்தால் உடனடியாக அரசாங்கம் அறிவிப்பதற்கு தயார் நிலையில் உள்ளது. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 25ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக
தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து ஊழியர் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்க ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில அரசுக்கு எதிராகவும் உடனடியாக 26 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். மேலும் 26 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் வரும் 25ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து ஊழியர் சங்கம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திண்டுக்கல் மாவட்ட பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் கூறியதாவது: எங்களது சங்கத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த வகையில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு திண்டுக்கலை சார்ந்த 198 தொடக்க வேண்டாம் கூட்டுறவு சங்க பணியாளர்களும் அதன் கீழ் செயல்படும் 668 நியாய விலைக் கடை பணியாளர்களும் இன்று ஒரு நாள் சங்கம் மற்றும் நியாய விலைக் கடைகளை கூட்டிவிட்டு எங்களை 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வருகிறது. தமிழ்நாடு தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர் சங்கத்தின் சார்பாக 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ரேஷன் கடை பணியாளர்களை பல்வேறு பிரச்சினைகளை கண்டறிய குழு அமைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பொதுப்பணி நிலைத்தரனில் உள்ள குளறுபடிகளை உடனடியாக தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கடலூரில் 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது காலதாமதமின்றி நகர கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கும் தொடக்க கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கும் நியாயமான ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்றும் விற்பனையாளர்களுக்கு அங்காடி பணிகளை தவிர டோக்கன் வழங்குதல் போன்ற கூடுதல் பணி சுமை வழங்குவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 49,192 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் ₹1 குறைந்து 6,149 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் ₹8 குறைந்து 49,192 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 24 கேரட் தூய தங்கம் 1 கிராம் 6,709 ரூபாய்க்கும் 1 சவரன் 53,672 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி ₹79.50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 79,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 175 புள்ளிகள் அதிகரித்து 73,678 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 31 புள்ளிகள் அதிகரித்து 22,365 புள்ளிகளில் வணிகமாகிறது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று தொடங்குகிறது. பர்மிங்ஹாமில் இன்று தொடங்கும் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் உலகின் முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கிறார்கள். இப்போட்டியில் ஆசிய சாம்பியனும் சமீபத்தில் பிரெஞ்சு ஓபனில் வாகை சூடிய ஜோடியுமான இந்தியாவின் சாத்விக் சாய்ராம் ரங்கி ஷெட்டி சிராக் ஷெட்டி இணை இதிலும் பட்டம் வென்று சாதிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்நிலையில் சாத்விக் சிராக் ஜோடி தங்களது முதல் சுற்றில் இந்தோனேஷியாவின் முகமது அக்ஷன் ஹேந்திர செடிவான் இணையை எதிர்கொள்கிறது. இதன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென் HS பினராய் ஸ்ரீகாந்த் பிரியன் ஷூ ரஜாவத்தும், பெண்கள் ஒற்றையர் பிரிவில் PV சிந்து ஆகர்ஷி காஷ்யப்பும், இரட்டையர் பிரிவில் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் தனிஷா கிறிஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா ஜோடி ஆகிய இந்தியர்களும் களம் காணுகிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்ட்ரல் மைசூர் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஹரியானா முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் ராஜினாமா. பாஜக ஜனநாயக ஜனதா கட்சி கூட்டணி முறிந்த நிலையில் ராஜினாமா. போதைப்பொருள் புழக்கத்தால் தமிழ்நாடு சீரழிந்து வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போதைப்பொருள் கடத்தலில் பணம் சம்பாதித்துள்ளார் ஜாபர் சாதிக். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி.
திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர், நாகை தொகுதிகள் ஒதுக்கீடு. மதுராந்தகம் அருகே 3 கல்லூரி மாணவர்கள் பலி. பேருந்தில் தொங்கி சென்றபோது லாரி உரசியதால் பலி என தகவல். தேர்தல் பத்திர விவரங்கள் இன்று மாலைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். SBI வங்கிக்கு உச்சநீதிமன்றம் கெடு. கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் ஆகாய நடைமேடை பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சேகர் பாபு. ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி பர்மிங்காமில் இன்று தொடக்கம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.